உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக 1979ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தற்காலிகமாக அமுல்படுத்தப்பட்டு பின்னர் அது ஒரு அடக்குமுறை சட்டமாக மாற்றப்பட்டு பல்வேறு போராட்டங்களை நசுக்குகின்ற ஒரு சட்டமாக இருந்திருக்கின்றது. இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அல்லது ஜேவிபியினர் 80ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் செய்த போராட்டத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சட்டம் எதற்காக அரசால் பாவிக்கப்பட்டது என்பதை அவர்கள் நன்கு உணர்வார்கள். ஏற்கனவே இந்த சட்டத்தால் பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முத்தையா சகாதவன் என்கின்ற நபர் எந்த குற்றமும் செய்யாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 15 வருடங்கள் சிறையிலிருந்து இறந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுடைய தோழர் வசந்த முதலியே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். வைத்தியர் ஷாஃபி கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எந்தவித போராட்டங்களிலும் அல்லது சிக்கல்களிலும் ஈடுபடாத நபர்களே ருஸ்தி மற்றும் சொஹைல் போன்ற நபர்கள் இந்த அரசால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள், தங்களுடைய அரசியல் விடயங்களை பகிரங்கமாக தெரிவிப்பவர்கள், வீதிகளில் போராடுபவர்கள், நியாயம் கேட்பவர்கள் அனைவரும் பயங்கரவாதம் என்கின்ற போர்வையில் தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்யப்படுகின்றார்கள். இதனால் தான் இந்த சட்டம் இருப்பதால் ஜனநாயக வேலைகளில் யாராலும் ஈடுபட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த சட்டம் அரசு தன்னை பாதுகாப்பதற்காக ஏனையோர் அடக்குமுறை செய்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இது போன்ற ஏனைய சட்டங்களையும் நீக்குவோம் என்ற வாக்குறுதியோடு 129ஆவது பக்கத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை வெளியிட்ட என்பிபி அரசு இன்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கிறோம். இந்த சட்டம் அமுல்படுத்த முன்னர் இந்த சட்டத்தை நீக்குமாறு புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டாம் என்று நாங்கள் மிக தெளிவாக கூறுகின்றோம். இன்று நாங்கள் நீதியமைச்சருக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்னர் நீதியமைச்சரோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். எதுவும் எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏனென்றால் செய்யாத தவறுகளுக்காக பலர் தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள். எனவே இது அனைவருக்கும் பிரச்சனையான ஒரு விடயம் என்பதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத தடை சட்டங்களில் கடந்த காலம் கைது செய்யப்பட்டவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டோம் என்று தெரியாமலே சிறையில் இருந்திருக்கின்றார்கள். யாருக்கும் இது நடக்கலாம். வீதியில் செல்லும் பொழுது சும்மா இருந்த சொகையில் 9 மாதம் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் நாளை உங்களில் யாரேனும் கைது செய்யப்படலாம். எனவேதான் நீங்கள் அனைவரும் இந்த சட்டத்தை ஒற்றுமையாக நின்று எதிர்க்க வேண்டும். இது என்பிபியினுடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். இதற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை என்பிபி செய்யக்கூடாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி.